இந்த 1000 ரூபா கொஞ்சம் பேருக்கு வராமல் இருக்கும். அந்த 1000 ரூபா ஜனவரிக்கு மேலே எல்லா ரேஷன் கார்டு அத்தனை பேர் கொடுக்கணும். இல்லாமலாம் கிடையாது, மனுலாம் கிடையாது. ரேஷன் கார்டு யார் யாருக்கு இருக்கோ, யார் யாருக்கு இப்போ வராமல் இருக்கோ அவங்களுக்கு பூராமே கொடுத்துருவோம். அதே போல் முதியோர் பென்ஷன் பார்த்தீங்கன்னா, அந்த முதியோர் பென்ஷன் ஏற்கனவே வந்து தாலுகா விஷயம் கொடுத்து உங்களுக்கு ஒரு தவால் அனுப்பியிருப்பாங்க. அந்த தவால் போட்டு நான் கொடுத்துருவேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜனவரிக்கு மேலே கொடுத்துருவோம். நான் கொடுத்துருவேன். நானே எங்களுக்கு கொடுத்துருவோம். ஓட்டு வரும்போது இந்த பிரச்சனையே இருக்காது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தேர்தல் அறிக்கையில சொன்ன ஒரு திட்டம். ஒவ்வொரு மாதமும் சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் இன்று வரை ஒவ்வொரு மாதமும் 1,16,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுல சில குறைபாடுகள் இருக்கு, சில குறைகள் இருக்கு. விரைவில் அதையும் சரி செய்யப்பட்டு அனைத்து தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்பட இருக்கின்றது. இதையெல்லாம் நீங்கள் மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் தமிழர்களுடைய வீட்டு திருமணத்தை தமிழில் உரிமை கிடைக்காம திருமண நிகழ்ச்சிகள்ல தமிழை கொண்டு வந்தது மட்டுமல்ல, கோயில் கருவறைக்குள்ளேயும் தமிழை கொண்டு வந்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். கோயில்கள் தமிழ் மொழியை மட்டுமல்ல, தமிழர்களையே கொண்டு சென்ற ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. இங்கே ஆண்களுக்கு நிகராக இன்னும் சொல்ல ஆண்களை விட அதிகமாக மகளிர் வந்திருக்கீங்க, அமர்ந்திருக்கிறீங்க. ஆண்கள்லாம் மண்டபத்துல ஓரத்துல நின்றுட்டு இருக்காங்க, சேர் கிடைக்காம. மகளிர் தான் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனால் ஒரு காலத்தில் நிலைமை அப்படி கிடையாது. பெண்கள் மகளிர் வீட்டை விட்டு வெளியே வரத்துக்கு உரிமை கிடையாது, பள்ளிக்கூடத்தை போறதுக்கு உரிமை கிடையாது. இன்னும் சொல்லப்பா 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண் மகளிர் மேலாடை உடுத்துறதுக்கு உரிமை கிடையாது. ஆனா இந்த உரிமையெல்லாம் தட்டி பறிச்சு அதெல்லாம் வாங்கி கொடுத்தவர் தான், அதற்காக குரல் கொடுத்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். இந்த சம்பிரதாயம் சடங்கு அப்படின்றதுக்கெல்லாம் பேர் வச்சாங்க. அந்த பிற்போக்குத்தனமான நடைமுறைகள் எல்லாம் வேரோடு பிடுங்கி வீசி எழுந்தது நம்முடைய திராவிட இயக்கமும் நம்முடைய திமுக கழகமும் தான். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் இந்தியாவிலேயே முதல் முறையா மகளிருக்கு குடும்ப சொத்துல சம உரிமை கொடுத்தவர் நம்ம டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் மகளிருக்கு தேவையான பல திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். அது ஒரு சில திட்டங்களை மட்டும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். முதலமைச்சரான பிறகு முதல் கையெழுத்து பெண்களுக்கு அந்த விடியல் பயணம் திட்டத்தை கொடுத்தார். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மகளிரும் மாதம் 1000 ரூபாய் வரைக்கும் அந்த திட்டத்தின் மூலம் சேமிக்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், படிக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போனா மட்டும் பத்தாது, காலேஜுக்கு போகணும், மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு அரசு பள்ளியில படிச்சு எந்த உயர்கல்வி படிக்கணும், எந்த காலேஜுக்கு போனாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, பல பெண்கள் காலையில் எந்திரிச்சு குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், பசியோடு அனுப்பிச்சிடுவாங்க, சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஆனா இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இந்தியாவிலேயே முதல் முறையா முதலமைச்சர் காலை உணவு திட்டம் ஒன்று தொடங்கி ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 20 லட்சம் குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம் நம்முடைய முதலமைச்சர் செயல்படுத்திட்டு இருக்காங்க.